அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் இதுவரை ஜென்மஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்து ராகு, அதாவது உங்களுடைய ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து வந்த கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்குங்க. ஸோ இந்த ராகு பகவான் உங்களுடைய 12ஆம் வீடமான விரைய மோட்ச ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரத்தில் இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்துக்கு தான் கேது பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. ஸோ இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை வீடு தான். ஸோ இந்த பயிற்சி நமக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க. ராகு யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். இந்த ராகு ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க, அப்புறமா கெடுத்து விட்டுருவார். ஆனால் அந்த கேது ஆரம்பத்தில் என்ன தான் கெடுதலை கொடுத்தாலும் போக போக ஒரு நல்ல பலனை மட்டும்தான் கொடுப்பாருங்க. ஸோ கொடுத்து கெடுக்கிறவரும் கெடுத்து கொடுக்கிறவர் அப்படிங்கிறது தான் இந்த ராகு கேது பகவான். ஸோ இது வரைக்கும் ஜென்மஸ்தானத்தில் இருந்து எல்லா விதமான குழப்பங்களையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்டு இருந்த இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகிறாருங்க. ஸோ இந்த அமைப்பு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், இளம் வயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து அனுபவித்து வளர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க வார்த்தையே இல்லை. ஏன்னா எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சாச்சுங்க. அதாவது இளம் வயது காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட சில தடைகளை பார்த்தாச்சுங்க. வாலிப பருவங்களில் திருமண தடை, திருமணத்திற்கு பிறகு வாரிசு தடை, வாரிசு வந்திருந்தாலும் அதுக்கு அடுத்தது ஆண் வாரிசுகள் இல்லையே, சொத்து பத்துக்களுக்கு தேவையில்லாத தடை, கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள், இழப்புகள், பிரிவுகள் அப்படிங்கிறத நிறைய பார்த்து யாருமே தன்னோட வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது யாருமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே இன்றைக்கி உழைத்து நிற்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஜென்ம ராகு அப்படிங்கிறது விலகினதுனால நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. யாருமே எந்த ஒரு உதவியுமே கிடையாதுங்க, எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்காக நான் ஓடி போய் உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது யாருமே பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாதுங்க. இன்றைக்கி வரைக்கும் வாடகை வீட்டில் மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே அதனுடைய வலியும் வேதனையும் என்னென்னு தெரியும். சொந்தமாக ஒரு வீடு கட்ட எடுக்கக்கூடிய முயற்சி, தான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும், தான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையணும்னு நான் நினச்சேன், அதுவும் இல்லை. அட்லீஸ்ட் அமைஞ்ச வாழ்க்கையாவது நான் நினச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்கணும்னு நினச்சேன், அதுவும் என்னால் முடியலைங்க. நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்கேன், நான் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. நிறைய விஷயங்கள், அதாவது வாழ்க்கையை ஏன்டா இதுக்கு மேலே வாழணும் அப்படின்னு கூட நான் நினச்சிட்டு இருந்திருக்கிறேன். அந்த விஷயங்கள் இதுக்கு மேலேயாவது என்னோடய வாழ்க்கையில் கரெக்டு நிம்மதியான ஒரு சாவாவது கிடைக்குமா அப்படின்னு கூட நிறைய நேரத்தில் நான் யோசிச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருமே வாழக்கூடாதுங்க. அப்படியும் ஒரு வாழ்க்கைனா நிம்மதி இல்லாமல் சாகவும் கூடாது. நம்மளுடைய கடைசி காலகட்டமாவது நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் செஞ்சிட்ருக்கிற இந்த மீனராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சாச்சு. இந்த நிலையிலிருந்து எப்போ தான் மாறுவோம், எனக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. குழப்பத்தையும் மன உளைச்சலைகளையும் உடல் ரீதியாக பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. ஸோ தொழில் ரீதியாக நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸில் கண்டிப்பாக நிறைய அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்க. இந்த குரு உட்காரக்கூடிய இடத்தோட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பவர் ஜாஸ்தி. அவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலில் நிறைய புதிய முன்னேற்ற பாதையை நோக்கி போவீங்க. தொழிலில் நிறைய மாற்றம் பண்ணுவீங்க. அந்த தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. தொழில் மூலமாக சில மாற்ற பாதைகள் அப்படின்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. கண்டிப்பாக பிஸ்னஸ் ட்ரிப்போ இல்லை அஃபிஷியல் ட்ரிப்போ நீங்கள் ஃபாரின் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு கிடைக்குங்க.
வேலை ரீதியாக சில முயற்சிகள் எடுத்தீங்க. கொஞ்சம் வருஷம் போய் ஃபாரினில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சு, ஆனால் ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில், இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறீங்களா, கட்டாயமாக இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குங்க. 12ஆம் இடத்துல ராகு, ஃபாரின் பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் மேற்கொள்ளுவீங்க. ஸோ அந்த பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது, புதுசாக வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு, நிறைய ரெஸ்பான்சிபிள், அதாவது சில பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க கண்டிப்பாக. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், ரொம்ப வருஷமாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், ஸோ கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடைக்குங்க. படிப்பு விஷயத்துக்காகவாவது நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துவீங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ வேலை செய்கிற இடத்துல யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக பார்த்தவங்களோ அவங்களே உங்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க, ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாருமே எனக்கு எதிரிகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்க நானாக உருவாக்கின எதிரிகளை அவங்களா உருவானவங்க, நான் யாரையும் எதிரியாக நினைக்கல, நான் அவங்களே என்னை வந்து எதிரியாக முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து வேலை ரீதியாகவும் இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுவாங்க. நிச்சயமாக நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. வீட்லேயே எல்லாரும் அதை தான் நினைக்கிறாங்க, இத்தனை வயசாயிருச்சு, பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்த்து திருமணம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு என்னென்னா, அவங்களுக்கு காலத்துக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்கோமே, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாலும் பரவாயில்ல, இல்லை அல்லது நமக்கு வந்து கல்யாணம் ஒரு புதுசாக மனைவி வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவங்களுடைய சுக துக்கங்களை வந்து சம பங்காக வந்து பங்கிடுறதுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு கல்யாணம் நடந்து நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்க. காலம் கடந்து போயிட்டே இருக்குது. இந்த திருமணம் அப்படிங்கிறது நிறைய அலைன்ஸ் பார்க்குறோங்க, பார்க்குற அலைன்ஸ் எல்லாமே நல்ல மேட்ச் ஆகுது, ஆனால் வந்து கடைசி நேரத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது. திருமண காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் 7ல் இருந்த கேது விலகி 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கைகூடும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா போகிற இடம் வர இடமெல்லாம் அது ஒரு குறையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, எல்லாம் பண்ணியாச்சுங்க, ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், இதனால் வந்து மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டு உடம்புல இதனால் கெடுதல் வந்தது தான் மிச்சம். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், செயற்கை கருத்தரிப்பு வரைக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க, எதுவுமே பலன் அளிக்கலன்னு யோசிச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கூடுங்க. குடும்பத்தில் புதிய நபர்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் விலகி இது வரைக்கும் பார்த்த மருத்துவ முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பாதிப்புகள், 2 பேருமே வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு யாருமே விட்டு கொடுக்காமல் போயிட்டு இருந்தாங்க, எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே இருந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை, உங்களுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள். எல்லாருமே நம்மளை வந்துட்டு, அதாவது தேவையில்லாத ஒரு அவப்பேர் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, நண்பர்கள் மத்தியில் நமக்கு வந்து சில பழி பாவத்திற்கு ஆளாகிற மாதிரி தேவையில்லாத பழியை சுமத்திட்டு இருந்தாங்க. இதனால் வந்துட்டு குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை. 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்துச்சு. அவங்க சொன்ன சில விஷயங்களால் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு, 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுங்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு நல்ல ஒரு சூழ்நிலையை மாற்று. ஏன்னா நிறைய பேர் இதனால் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சுங்க. 2 பேருமே நம்ம பிரிஞ்சிடலாம் சட்ட ரீதியான, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். சில பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை புதுசாக ஒரு சில வாழ்க்கை துணையை வந்து தேர்வு செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள், பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது வரைக்கும் இழுவையில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வருங்க. ஸோ அண்ணன் தம்பிகள் மூலமாக இருந்து வந்த பங்காளி சண்டைகள் மூலமாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகுங்க.
அடுத்த விஷயமா புதுசாக ஒரு வீடு கட்டணும், இல்லாத ஒரு வீடை வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறணும். ஏன்னா வாடகை வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு தானே அதனுடைய வழி என்னன்னு தெரியும். எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம், அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம்னு நம்ம மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியேறணுங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை முயற்சி மூலமாக நிறைய பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் விலகுங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சதுனால புதுசாக மண்மனை சார்ந்த யோகங்கள், வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, இடம் வாங்குவதற்கான வாய்ப்புங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை, இந்த எல்லா அமைப்புகள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. ஸோ புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. வண்டி வாகனங்கள் மாற்றங்கள், அது புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை, ஒரு இடம் வாங்குறதோ ஒரு இடம் விற்பனை செய்கிறதுக்கான எல்லா பலன்கள் அப்படிங்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ குழந்தைங்களுடைய கல்வியில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும். கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அவங்கள வந்து ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், ஒரு உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. சில பேர் வந்து ஃபாரின் போய் படிக்க வைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆயுளுக்கு எந்த கண்டமும் கிடையாது. இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கோங்க. அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள். இந்த கடனால் தாங்க இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர், நான் எனக்காக வாங்கலை அடுத்தவனுக்காக வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பணம் அவங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுவேங்க, யாருக்கோ உதவி பண்ணப்போ இன்றைக்கி அந்த கடனுக்கு நான் வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், உதவி செய்ய போய் அந்த உதவியில் உபத்திரத்தை தேடிக்கிட்டேன், என்னால் கடன் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையை வந்து வாழவே முடியாது, அந்த கடன் பிரச்சனை எப்போ தான் வெளியே வருவோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் கண்டிப்பாக கரெக்டான இடத்துலேருந்து வந்து சேருங்க. கடனில் ஒரு பகுதி அடைப்பீங்க. அதே நேரத்தில் யாருக்காக வந்து உதவி பண்ணீங்களோ அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அந்த கடனை கொண்டு வந்து செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி காலகட்டங்களில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.